அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியாகிறார். அதாவது கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் பகவான் 2/4/2025 தேதி என்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். புதன் பகவான் குறித்து அறிய வேண்டிய தகவலை பொறுத்த வரைக்கும் மாதுளக்காரகன் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டு. அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். அந்த வகையில் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம். ஏனென்றால் இவர் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அது மட்டுமில்லாமல் அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகவும் திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை உங்களால் பெற முடியும். அந்த வகையில் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் தனுசு ராசி சின்னம், மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3இல் சனி பகவான் பலமாக அதுவும் ஆட்சியில் இருப்பதால் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்குங்க. அதே போல் சுக்கிரன், புதன் இருவரும் கூட உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறாருங்க. அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகளையும் பொறுப்புகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. போட்டிகள் தொழிலில் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. 3ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் கல்வி சம்பந்தமாக முயற்சிகள் முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. அதே போல தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளும் பலிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, சூரியன் இணைந்திருப்பதையும் ராசிநாதன் 6இல் மறைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. அவசரப்பட்டு நீங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். திடீர் முடிவு எடுக்க வேண்டாங்க. கொஞ்சம் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகள்ல சுமூகமாக பேணுங்க. இல்லையேல் கணவன் மனைவி உறவு பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதே போல் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குரு பகவான் அனுகூல
அனுகூலமாக இல்லாததால் திருமண முயற்சிகள்ல குழப்பம், இழுபறி நிலை நீடிக்குங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. நெருங்கிய உறவினர்களின் நிம்மதியை பாதிக்கப்படும். கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் நிற்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் அதே நேரத்தில் சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறாரு. இதனால அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்க இருக்குதுங்க. ஆகிய நன்மைகளை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஊழியர்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சூரியன் மற்றும் ராகுவினுடைய நிலை இதை எடுத்துக்காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதையும், அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் என்பதையும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பது அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவினுடைய நிலை மற்றும் ருண சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதும் எடுத்துக்காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்த்த விலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. குருவினுடைய நிலையினால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும் என ராகு, சூரியன் மற்றும் குரு ஆகியோரினுடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இப்போது எதிர்பார்க்க முடியுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்கு. ருணஸ்தானத்தில் குரு நீடிப்பதால் பழைய கடன்கள் தொடர்ந்து கவலையளிக்கும். வட்டியில் பணம் விரயமாகும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் கவலை அளிக்குங்க. வயிற்று வலி, மூட்டு வலி, தலைவலி ஆகியவை உடலை வருத்தும். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகான்களுடைய பிருந்தாவன தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது.